சரிகமபா நிகழ்ச்சியில இனியாவ திரும்ப திரும்ப பாட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல இந்த ஒரு வாரம் டாப் 5க்கான 2வது வாரம். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தோட தீம் அப்படிங்கிறது ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படிங்கிற தீம் தான். அண்ட் இதுல கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே பழைய பாடல்கள ரொம்ப சூப்பரா பாடியிருக்காங்க. ஆரம்பத்தில இவங்களோட ப்ரோமோஸ் காட்டல. யாரு 2 பேரு. ஒண்ணு வந்து பவித்ரா, ஒண்ணு இனியா. ஸோ இவங்க 2 பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நடந்திருக்கதே வேற. அதுலயும் குறிப்பா இனியாவ திரும்ப திரும்ப பாட சொல்லியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. "என்னப்பா சொல்ற? இனியா நல்லா எதுவும் பாடலையா? அதனால தான் இன்னொரு சான்ஸ் குடுத்தாங்களா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. இனியா அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு பழைய பாடல எடுத்து பாடியிருக்காங்க. அண்ட் அவங்களோட பிட்ச்சுக்கு தகுந்த மாரி ரொம்ப சூப்பரா பாடியிருந்திருக்காங்க. அண்ட் அங்க இருந்த எல்லாருமே பாடுறது இனியா தானா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. அத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இனியா அவர்கள் பாடி முடிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஜட்ஜஸுமே அருமையா பாடியிருக்கீங்க. உண்மையாலுமே இந்த பாட்டுக்கு இதுக்கு மேல உயிர் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பா இந்த இடத்துக்குலாம் நீங்க பாடுனது சான்ஸே இல்ல. ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கரால மட்டும் தான் இந்த மாரி பாட முடியும். தயவு செஞ்சு இன்னொருக்கா அத பாடி காட்டுங்க அப்படின்னு கேட்டு, ஒவ்வொரு ஜட்ஜஸுமே ஒவ்வொரு பத்திய அதாவது ஒவ்வொரு ஸ்டான்ஸாவ வந்து பாட சொல்லியிருந்திருக்காங்க. அவ்வளவு அருமையா அந்த ஒரு பாடல வந்து அவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட அந்த ஒரு பாடல திரும்ப பாடுற அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் இனியா அவர்கள் குடுத்திருக்காங்க. ஸோ இதன் மூலியமா சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, டாப் 5ல நானும் இருக்கேன் அப்படிங்கிறத இனியா அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணியிருக்காங்க. கடந்த வாரம் இனியாக்கு மிகப்பெரிய ஒரு வாரமா அமையல. அவங்க எதிர்பார்த்த மாரி அவங்களோட சாங் டெலிவரி வந்து இல்ல. அதனால டாப் 5க்குள்ள போவாங்களா அப்படிங்கிற ஒரு பதற்றம் இருந்துச்சு. ஆனா இந்த வாரம் ஜட்ஜஸே அந்த பாடல திரும்ப பாடுங்கன்னு சொல்ற அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க குடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுக்கும் சபேசனுக்கும் சரியான ஒரு போட்டி இந்த வாரம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டாப் 5க்குள்ள இனியா போவாங்களா? ஃபைனல்ஸ்க்கு நுழைவாங்களா? மறக்காம உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, மகாநதி சீரியல்ல நடிச்சு வந்துட்டு இருந்த கமருதீன் அவர்கள் சமீபத்தில பிக் பாஸ் போனதுனால கதையில ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்க மகாநதி சீரியல்ல குமரன் அப்படிங்கிற கேரக்டர் கமருதீன் அவர்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஒரு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. சமீபத்தில பிக் பாஸ் சீசன் 9 தொடங்கப்பட்டிருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்காத நிலையில கமருதீன் உள்ள போயிருக்காரு. கொஞ்சம் கூட யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இந்த ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் போனதுனால புதுசா ஒரு ஆள தான் வந்து போட போறாங்க குமரன் கேரக்டருக்கு அப்படின்னு எல்லாருமே நெனச்சாங்க. பட் ரசிகர்கள் எல்லாருமே வாய்ப்பே கிடையாது. அவர வந்து நாங்க இவ்வளோ நாளாவுமே அந்த கேரக்டர்ல பார்த்துட்டோம். வேற யார் வந்தாலுமே அத ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி வேண்டுகோள் வச்சிருந்தாங்க. அதனால இப்போதைக்கு அந்த ஒரு கேரக்டர் வெளிநாடு செல்ற மாரி கதைய மாத்தி அமைச்சிருக்காங்க. பிக் பாஸ் முடிஞ்சு சீக்கிரமே அவரும் மறுபடியும் செட்டுக்கு போயிட்டு அந்த ஒரு கேரக்டர கன்டின்யூ பண்ணுவாரு அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. கமருதீன் அவர்கள் பிக் பாஸ்ல எப்படி இருக்காரு? அண்ட் அவரு ஃபைனல்ஸ் வரைக்கும் போவாரா? அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.